ஜப்பான்ல அதிக அரங்குகள்ல ரிலீஸ் ஆகுது ரஜினியோட கோச்சடையான். ரஜினியோட கோச்சடையான் படம் விரைவில் ஜப்பான்ல அதிக அரங்குகள்ல வெளியாக இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நடிகை தீபிகா படுகோன் நடிப்புல கோச்சடையான் திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. 100 கோடிக்கு மேல வசூல குவிச்சிருக்கும் இந்த படத்தை இயக்குனர் சௌந்தர்யா அஸ்வின் இயக்கியிருக்காங்க. இந்த படம் இந்தியாவில இதுவரைக்கும் அதிகமானோர் அறிந்திராத போட்டோ ரியாலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சரிங்ன்ற புதிய தொழில்நுட்பத்துல எடுக்கப்பட்டிருக்கு. ஹாலிவுட்ல மோஷன் கேப்சரிங் பணியில நிபுணத்துவம் மிக்க ஒரு ஸ்டுடியோவை சேர்ந்தவங்க கோச்சடையான் படத்தை பார்த்திருக்காங்க. இந்தியாவில தயாரான படமான அவங்க ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. படத்தை பார்த்துட்டு அமெரிக்க ரசிகர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியிருக்காங்க. உலகம் எங்கும் 3வது வாரமா ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த படம் இப்போ தென்னிந்தியால மட்டும் 350 திரையரங்குகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஜூன் இறுதியில லண்டன் நகர்ல உள்ள பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல கோச்சடையான் படத்தை திரையிட இருக்காங்க. உலகம் முழுக்க உள்ள திரைப்பட திருவிழாக்கள்ல பங்கேற்கிறதுக்காக கோச்சடையான் படத்துக்கு அழைப்பு விடப்பட்டு இருக்கு. விரைவில் ஜப்பான் நாட்டுல படத்தை வெளியிட தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு இருக்காங்க. ஜப்பான்ல ரஜினி ரசிகர்கள் அதிகம்ன்றதுனால அங்க 1000 அரங்குகள்ல கோச்சடையான வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க.